நீங்க This புதுசா video தான் ஜிபே sponsored by ஓபன் Buy பண்றீங்க Mode Shopping அப்படின்னா app. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜிபேயை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கூகுள் பேயை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல Hi நீங்க friends, பேங்க்ல என்ன welcome மொபைல் to நம்பர் my channel. கொடுத்திருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சிம்மை வந்து நீங்க ஜிபே ஓபன் பண்ற மொபைல்ல வந்து கண்டிப்பா போட்டிருக்கணும். அப்பதான் ஜிபே வந்து ஓபன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா ஜிபே ஓபன் பண்ற மொபைல்ல எஸ்எம்எஸ் சென்ட் ஆகுறதுக்காவது மினிமம் பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மினிமம் பேலன்ஸ் இருந்தாதான் ஜிபே ஓபன் பண்ண முடியும். அப்புறம் கீழே இருக்க கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் ஷோ ஆகும். இதுல உங்க மெயில் ஐடியை சேஞ்ச் பண்றதா இருந்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு பக்கத்துல இருக்க சிறிய ஆரோவை கிளிக் பண்ணி உங்க மெயில் ஐடியை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மெயில் ஐடியை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் கீழே இருக்க அக்செப்ட் அண்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வந்து மொபைல் ஆட்டோமேட்டிக்காகவே அக்செப்ட் பண்ணிடும். இப்போ பாருங்க நம்ம ஜிபே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இனி இந்த ஜிபேல பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்து எல்லா பேங்க் நேமும் ஷோ ஆகுது பாருங்க. இதில் உங்கள் பேங்க் நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண கஷ்டம் அப்படின்னா இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் உங்கள் பேங்க் நேமை வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் பேங்க் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பெர்மிஷன் கேட்குது பாருங்க. எல்லாத்துக்கும் அலோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வெரிஃபிகேஷன் ஆகுது, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க ரெண்டு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏடிஎம் கார்டு, செகண்ட் ஒன் வந்து ஆதார். நம்ம இப்போ ஆதார் கார்டு யூஸ் பண்ணி ஜிபேல பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆதார் கார்டு ஆப்ஷன் ஷோ ஆகணும்னா நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நம்பரை தான் பேங்க்லேயும் கொடுத்துருக்கணும். அப்போ தான் இந்த ஆதார் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஆதார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க கண்டினியூ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் உங்கள் ஆதார் கார்டில் உள்ள ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிட்டு இந்த சிறிய ஆரோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் கீழே இருக்க கிரியேட் பின் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க ஆதார்லேருந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணலைன்னா அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க பேங்க்லேருந்து 6 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும். அதை இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்டர் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செட் 6 டிஜிட் யூபிஐ பின். இதில் 6 டிஜிட்டில் யூபிஐ பின்னை வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜிபேல மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண இந்த யூபிஐ பின்னை தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் கீழே இருக்க இந்த டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் 6 டிஜிட் யூபிஐ பின். இதில் இப்போ செட் பண்ண யூபிஐ பின்னை ஒருக்கா கூட என்டர் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடிங் பேங்க் அக்கௌண்ட்னு ஷோ ஆகுது பாருங்க. இப்போ நம்ம ஏடிஎம் கார்டு இல்லாமல் ஆதார் கார்டு யூஸ் பண்ணி ஜிபேல நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜிபேல நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுறது எப்படின்னா இந்த பேஜில் கீழே பாருங்க செக் பேங்க் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண யூபிஐ பின்னை வந்து என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.